வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இந்த மாதம் முழுக்கவே இருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 கிரகங்கள் குருவோட பார்வையிலே இருப்பாங்கங்க. புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், இது எல்லாமே குருவோட பார்வையில் இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இதனால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும். இப்போ முதலாவது பார்த்திங்கன்னா, துலாம் ராசிக்கான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது துலாம் ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில் உங்களோட ராசியிலே இருக்காருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்கியாதிபதி குருவோட பார்வையில் இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல காசு பணம்லாம் புழங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மகா தன யோகம் இந்த மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு நடக்குதுங்க. இது எப்படி அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா, சூரியன் 15 தேதிக்கு மேலே வந்துடுவார். அதனால் பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இதெல்லாம் இணைஞ்சு குருவோட பார்வையில் இருக்கனால பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மகா தன யோகம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதங்க. அதனால் காசு பணத்துக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. யாரெல்லாம் சம்பாதிக்க முடியலன்னு அப்படின்னு நினச்சக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. மட்டும் இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த சனி உச்ச குருவோட பார்வையில் இருக்கனால பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக இந்த மாதத்தில் ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருந்தார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் குருவோட பார்வையில் இருக்க மாட்டார். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளை பற்றி நீங்கள் நிறைய கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி ஒழுங்காக இருக்காங்களா, என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நல்லபடியாக இருக்காங்களா, இந்த மாதிரியான ஒரு கவலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இப்படி இருந்தாலும் கூட ஒரு பெரிய சோதனைகள் எதுவும் வராதுங்க. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு சோதனைகளும் வந்துடாதுங்க. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, உங்களோட 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கட்டும், 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கட்டும், 11ஆம் இடத்து அதிபதிலாம் ரொம்பவே நல்லா இருக்கனால நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கனால பார்த்திங்கன்னா, உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு அட்டகாசமான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசியவும் உங்களோட ராசிநாதனும் உச்ச குருவோட பார்வையில் இருக்கார். இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் இணைஞ்சிருப்பாங்க. அதாவது உங்களோட ராசிநாதனோட சேர்ந்து லாபாதிபதியும் இணைஞ்சிருக்கனால நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கடன் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய, இது மட்டும் இல்லாமல் நல்ல மருத்துவர் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சகுருவோட பார்வை இருக்கனால உங்களுக்கான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, புதுசாக நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் புதுசாக வாய்ப்புகளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, இது நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் சொந்தமாக சில முயற்சிகள் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் மாறணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு.
நிறைய பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான் இவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கான ஒரு லட்சியங்களை நீங்கள் வச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இந்த நவம்பர் மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவான் உச்ச குருவோட பார்வையில் இருக்கனால உங்களுக்கு பெரிய எந்த சோதனைகளும் இருக்காதுங்க. அடுத்ததாக ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாயார் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அட்டகாசமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.